ஹாய் மக்களே, இன்று நாம் சமைப்பதை பார்க்க இருப்பது பீர்க்கங்காய் சாம்பார். எல்லாம் எங்கள் அம்மா அறிந்தார்கள். இந்த பீர்க்கங்காயை இந்த அளவுக்கு நன்றாக அறிய வேண்டும். அறிந்து இதுபோல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிள்ளை, தக்காளி. இந்த தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கு. சாதாரண தக்காளி, நல்ல தக்காளி, உண்மையான தக்காளி. இது அனைத்தும் அறிந்தவர்கள் நம் சீனியர். இப்பொழுது நம்ம சமையலை பார்க்கலாம். இப்பொழுது கரைத்து வைத்த புளி தயார் நிலையில் இருக்கிறது. எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது என்ன நல்லா காயணும். அங்கே பாருங்க, என்ன காஞ்சிட்டு இருக்கா. இப்போ இந்த பாருங்க, சரிங்கம்மா. இதில் பாருங்க வெந்தயம் இருக்குது. வெந்தயத்தை இங்கே போடணும். போட்டோம்னா அது வெடிக்கணும். வெந்தயம் வெடிக்கிற இடத்துக்குள்ளே மற்றதை எடுத்து வையுங்கள். போடக்கூடாது. இன்னும் எண்ணெயை இப்போ தான் காஞ்சிட்டு இருக்கு. அங்கே பாரு, வெண்ணெய் வெடிக்க போகுது பாருங்க. வெந்தயம் எதுக்கு போடுறோன்னு சொல்லுங்க. வெந்தயம் எதுக்குமா போடுறது? சாம்பார் கெட்டு போகாது இருக்கும். சாம்பார் எந்த குழம்புமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் வெங்காயத்தை போடணும். மெயினாக சாம்பார் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வெந்தயத்தை முதல்ல போட்டோம். வெந்தயம் வெடிக்குது. அடுப்பை போடுங்கள். வெடிச்சிச்சா? அடுத்தாப்புல கடுகு, அதுக்கு உளுந்தம்பருப்பு. இப்ப கடுகு உளுந்தம்பருப்பு வெடிக்குது பாருங்க. வெடிக்குதா? பாருங்க, நல்ல செக்கு நல்லெண்ணெய், கருப்பட்டி செக்கு நல்லெண்ணெயில நடக்குது. அது மட்டும் இல்லாம நாங்க புளித்தொக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் நாங்க சேல்ஸ் பண்றோம். கண்டிப்பா வாங்கிக் கொள்ளுங்க. பாருங்க, இதோட சீரகம் வெடிக்கும். அதுவும் சேர்ந்தே வெடிக்கும். அதே மாதிரி சாரீஸ் அண்ட் சுடிதார் கிளாத்ஸும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இதை பாருங்க. நீங்கள் சேல்ஸை பற்றி அப்புறம் பேசுங்க. இப்போ இந்த பாருங்க, கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் வெடிச்சுட்டு இருக்குது. இது வெடித்து முடிகிற நேரத்தில் பாருங்க, வெங்காயம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிள்ளையை போட்டாச்சு. ஏன் இந்த கரண்டி? அதை வேணா, இது போதும். வேறு கரண்டிகள் மாற்றுகிறார்கள். கரண்டி இது நல்ல ராசியான கரண்டி. ராசியான கரண்டியா? ஆமாம். இந்த கரண்டி வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிருந்தேன். பிஸ்னஸ். அது அப்போ எனக்கு டார்கெட் பண்ணி அதுதான். ஓகே மக்கள், இப்போ வதக்க நேரம் ஆகுமா? ஐயோ, வதங்கிய பிறகு பார்க்கலாம். அதுக்கு ஏற்பா இந்த பாருங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வெந்து விட்டது. ஓரளவு வெந்தவொடனே பீர்க்கங்காயை போடணும். எதுக்காக இதை போடுறோம்? சாப்பிட்றதுக்காக போடுறோம். அப்படி கிடையாது. இப்போ வெங்காயம் பிரியாத அளவுக்கு கட் பண்ணால் நல்லது. சீனியர் பிரியிற அளவுக்கு கட் பண்ணி விட்டாங்க. ஒரு வெங்காயத்தை 4 பங்கா கட் பண்ணா முழுக்க நல்லா இருக்கும். பரவாயில்ல. சமையலுக்கு வாருங்கள். இப்பொழுது இந்த பாருங்க, பீர்க்கங்காயை வதக்குகிறோம். எதற்காக எண்ணெயில் வதக்குகிறோம்னா, எண்ணெயில் வதக்கினா காய் குலைந்து போகாது. தத்துவம். பாருங்க, நல்லா பீர்க்கங்காயும் வெங்காயமும் வதங்கி விட்டது. இப்பொழுது தயார் நிலையில் அடுத்தாப்புல மஞ்சப்பொடி, உப்புவை போட வேண்டும். மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு, எனக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கொள்ளலாம். ரைட்டா? அதனால உப்பை முதல்ல போட்டு, உப்பை பெரும்பாலும் கையில் எடுத்து தான் போட வேண்டும். ஸ்பூன் வைத்து போடக்கூடாது. இது பாருங்க, வைத்த தக்காளியும் கையை வைத்து போடலாமே. அதே அப்படித்தான் போடுறோம். இந்த பாருங்க, இப்போ உப்பு போட்டாச்சா? நன்றாக வதக்க வேண்டும். தக்காளியும் இதையும் சேர்த்து நன்கு கிளறி வதக்க வேண்டும். இப்போது சற்று வதங்கிய பிறகு பார்க்கலாம்.
மசிந்து கொண்டு இருக்கிறது. சுட சுட இங்கே பாருங்கள் குனிங்க, கேமரா பிடிங்க. பாருங்கள் தக்காளி எல்லாமே வந்து காயெல்லாம் பாருங்கள், காய் பீர்க்கங்காய் கரையாமல் முழுசாக இருக்கா? இருக்கு பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே போதும். இன்னுமே கொதிக்க சாம்பார் கொதிக்க வெந்துடும், நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைத்த சாம்பார் பொடியை, சாம்பார் பொடி இல்லை மக்களே, குழம்புத்தூள் தான். இது வந்து தேவையான அளவு போட வேண்டும். ஒன்று நாங்கள் எல்லாமே வந்து வீட்டில் அரைக்கிறது தான் மக்களே, நாங்கள் கடையில் அவ்வளோ மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். 4 இந்த 4 ஸ்பூனு போதும். அப்புறம் குழம்பு அதிகமாக தேவை என்றால் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூனை சேர்க்க வேண்டும். அடுத்தாப்புல கூடுதல் சுவைக்கு சக்தி மசாலா சிறிது, ஒரே சாம்பார் தூள் அது சக்தி மசாலா இல்லை, சாம்பார் தூள், வீட்டில் அரைத்த சாம்பார் தூள் தானே. எஸ் 2 மக்களே, எங்கள் அப்பாக்கு வாய் கொளறுகிறது. எல்லாமே போட்டு இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதோ பருப்பு தயார் நிலையில், பருப்பு ரெடியாக இருக்குது. பாருங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, பருப்போட பக்குவம் இந்த இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வேகணும். அதாவது பருப்பு வந்து பூ மாதிரி இருக்கணும். குழஞ்சி போய் களியாக இருந்ததுன்னா களி சாம்பார் ஆகிடும். புரியுதா? இதுதான் பருப்பு நல்ல பக்குவத்தோடு வெந்திருக்கு. ஊற்றியாச்சு. இப்போ போட்ட ஊற்றியாச்சா? அடுத்த அப்புறம் புளி, கரைத்து வைத்த புளி, தேவையான அளவு புளியை வைத்து கரைக்க வேண்டும். தண்ணீர் 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 வாட்டர் வாட்டர் வாட்டர். இப்போ இதில் வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும். அதை கையை வச்சு தேய்ச்சோம்னா இந்த ஒட்டிய பருப்பெல்லாம் இதில் தண்ணியோடு கலந்துடுச்சுன்னா திருப்பி நல்லா ஒரு கலக்கி திருப்பி இதிலேயே ஊற்றி, அடுத்து புளி பாத்திரத்தில் இந்த புளி தேங்கி இருக்குது, அதுலேயும் ஒரு அளவுக்கு ஊற்றி எடுத்து சேர்த்தாச்சுன்னா இதோ சாம்பார் கொதித்த பிறகு பார்க்கலாம். பாருங்க, இப்போ சாம்பார் வந்து கொதித்து தயார் நிலையில் இருக்கிறது. இப்போ சாப்பிட்ற அளவுக்கு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது கடைசியில் நம்ம சேர்க்க இருப்பது பெருங்காயம். தேவையான அளவு பெருங்காயத்தை கலக்கி விட வேண்டும். இது தூள் பெருங்காயம், சரியா? ஓகே, கலக்குங்கள். இப்பொழுது கொதி என்று வரும்போது இந்த பெருங்காயத்தையும் அது கலந்து விட வேண்டும். கரண்டி அடியில் விட்டு கலந்து, அதெல்லாம் வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு கொத்தமல்லி, நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வைத்த கொத்தமல்லியை ஓகே சிறிது போடுங்கள். தீயை ஆஃப் பண்ணிவிட்டு சிறிது போடுங்கள், நானும் போட வேண்டும். சரி, போதும் 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 போதும், நீங்கள் போட்டு போதும் போதும் போதும். ஓகே, வீடியோ எடுங்க. இது ஒரு ஆசை எம்ஏ கிரண்மைக்கு. தன் கையால் சமைத்தது போல் ஒரு சந்தோஷம். என்ன பண்ணுறீங்க? கொத்தமல்லி தூக்குறீங்க, அழகாக போடுங்க. நானே சாம்பார் அழிச்சு கீழே எல்லாம் போடக்கூடாது, உனக்கு ஒன்றும் தெரியாது. தெரிந்த அளவு போடுகிறீங்க. ஓகே, வீடியோ வச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாப்பாடு சாப்பிடும்போது பார்க்கலாம். சாம்பார் ஊற்றியாச்சு, நல்லா தளன்னு ஊற்றி விட்டு தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட், சூப்பர். இதுதான் பீர்க்கங்காய் சாம்பார். சைடிஷ் மம்மி செய்த உருளைக்கிழங்கு